ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள மீன் தொட்டியை டீப் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல மீனை சேஃபான ஒரு இடத்துக்கு மாற்றிட்டு மீன் தொட்டியை எடுத்துக்கலாம். மீன் தொட்டி கழுவுறதுக்கு எந்த ஒரு கெமிக்கல் சோப்போ சர்ஃபோ யூஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வீட்டு மீன் தொட்டியை நான் ரொம்ப வருஷமாக சால்ட் உப்பு வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். சால்ட் உப்பு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அதில் உள்ள ஸ்மெல்லு, பாசி, உப்பு கரை எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆகிடும். மீனுக்கும் இதனால எந்த வித அஃபெக்டும் இருக்காது. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அதை சால்ட்டில் டிப் பண்ணி தொட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. முக்கியமாக பாசி இருக்கிற இடங்களும் உப்பு கரை பிடிச்சிருக்க இடங்களையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. 5 நிமிஷம் தொட்டி நல்லா ஊறினதும் ரன்னிங் வாட்டரில் ஒரு 5-6 முறை நல்லா வாஷ் பண்ணி விட்டுடுங்க. மீன் தொட்டியில் இருந்த மேட்டு, ஸ்டோனு, பிளாஸ்டிக் பிளான்ட்டு, ஃபில்ட்ரு எல்லாத்தையுமே கல்லுப்பு போட்டு நல்லா 5-6 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மீன் தொட்டியோடு சேர்த்து எல்லா பொருட்களையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல மீன் தொட்டி அதோட இடத்துல வச்சு மேட் போட்டுட்டு இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதை நம்ம ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி அதில் உள்ள பிளான்ட்ஸு, பொம்மை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடித்ததும் தொட்டியில் இப்போது தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தொட்டியில் எப்போயுமே நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதிக அளவில் உப்பு கரை பிடிக்காது. மீன் தொட்டி க்ளீனாக இல்லைனாலே மீன்கள் எல்லாம் இறந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டீப் க்ளீன் பண்ணிக்கோங்க. 15 நாளைக்கு ஒரு முறை மீன் தொட்டியில் உள்ள அரைவாசி தண்ணி எடுத்துகிட்டு புது தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும்போது மீன்கள் இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும். மீன் தொட்டியில் 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் மீன் தொட்டிக்குள்ளே விட்டுடலாம். மீன் விட்டது மட்டும் பத்தாதுங்க, இப்போது அதுக்கான மெடிசனும் நம்ம போடணும். உங்கள்கிட்ட அந்த மீனுக்கான மெடிசன் இல்லைன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மெடிசன் ஊற்றுறது எதுக்குன்னா, மீன்களை தொட்டிலேருந்து அங்கிட்டு இங்கிட்டு மாற்றும் போது அதுக்கு எதாவது அடிபட்டிருந்து அதை சரி பண்ணிவிடுவோம். புது தண்ணி மாற்றும் போது சில மீன்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதை சரி பண்ணவும் இந்த மெடிசன் ஹெல்ப்பாக இருக்கும். மீன் தொட்டியை டீப் க்ளீன் பண்ணும்போது புது தண்ணி நிரப்பும் போது பழைய தண்ணியும் கொஞ்சமாக அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன்களுக்கு அது பழக்கப்பட்டதாக இருக்கும். மீன்களுக்கு ஃபுட்டு போடுறதையும் ஒரு டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழைய தண்ணியில் மீனெல்லாம் ரொம்ப டல்லாக இருந்துச்சுங்க. இப்போ புது தண்ணி மாற்றினோன்னா எவ்வளோ ஆக்டிவாக அங்கிட்ட இங்கிட்டும் ஓடுது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வெறும் உப்பை மட்டுமே வச்சு இன்றைக்கி மீன் தொட்டியை நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மெத்தடில் நம்ம மீன் தொட்டி வாஷ் பண்ணோன்னா நம்ம மீன் தொட்டியில் உள்ள உப்பு கரைகள், பாசி போகிறது மட்டும் இல்லாமல் மீன்களுக்கும் எந்த அஃபெக்டும் இருக்காது. தேங்க்யூ.